அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் எம் பிரபாகரன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கோவிந்தமங்கலம் எனும் சிறு கிராமத்தைச் சேர்ந்தவன். எங்கள் கிராமத்தில் முதல் இராணுவ வீரன் என்ற பெருமையே எனக்கு உண்டு. இராணுவத்தில் 12 ஆண்டுகள் பணி செய்துள்ளேன். 2015ஆம் ஆண்டு என்எஸ்ஜி பிளாக் கேட் கமாண்டோவில் பணியில் இருக்கும்போது நடந்த ஒரு விபத்தில் தண்டுவடம் காயமிட்டது. அதனைத் தொடர்ந்து டெல்லி, பூனே போன்ற மருத்துவமனைகளை தொடர்ந்து மருத்துவம் செய்தும் முன்னேற்றம் எதுவும் இல்லாததால் 2021ஆம் ஆண்டு சென்னை மியாட் மருத்துவமனையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட எலக்ட்ரிக் ஸ்டிமுலேஷன் என்னும் சிகிச்சை செய்தேன். அதற்கு பெரிதும் உதவிய எங்கள் இராணுவ அதிகாரியான மேஜர் மதன்குமார் சாப் அவர்களுக்கும், மேஜர் ஜெனரல் ஜே மணவலன் சாப் அவர்களுக்கும் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இராணுவத்தில் நான் செய்த பயிற்சிகளின் மூலம் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த நிலையிலும் முயற்சியை கைவிடக்கூடாது என்பதுதான். நான் இதுவரை எனது முயற்சியிலிருந்து பின்வாங்கவில்லை. இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மேஜர் மதன்குமார் சாப் 2021ஆம் ஆண்டிலிருந்து என்னை ஒரு முன்னாள் இராணுவ வீரனாக மட்டும் பார்க்காமல் தனது சகோதரனாக நினைத்து இன்று வரை பல உதவிகள் செய்து வருகிறார். அவர்கள் செய்த உதவியிலேயே மிக பெரிதாக நான் கருதுவது என்னவென்றால், எனக்கு மிகவும் பிடித்த, நான் உயிரிலும் மேலாக நேசிக்கும் அண்ணன் அண்ணாமலை அவர்களை எனது இல்லத்திற்கே வரவழைத்து நல விசாரிக்க செய்ததுதான். அந்த நாளை என் வாழ்நாளில் மிக முக்கியமான நாளாக கருதுகிறேன். அண்ணன் அவர்களின் வருகைக்கு பிறகுதான் நான் உயிரோடு இருப்பதே சில உறவுகளுக்கு தெரிய வந்தது. நான் அந்த நாளை மிக முக்கியமான நாளாக கருதினேன். மேஜர் மதன்குமார் சாப் எல்லையில்லா தேசப்பற்றும் அளவில்லா அன்பும் கொண்ட மேஜர் மதன்குமார் சாப் அவர்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற மனதார வாழ்த்துகிறேன். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.